ஸோ எல்லோருக்கும் வணக்கம். +2 ரிசல்ட்டில் மாற்றம், +2 ரிசல்ட் தள்ளி போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயராக நியூஸ் போயிட்டுருக்குது. அது உண்மைதான். பட் ஆனால் வந்து ஜிஓ இன்னும் பாஸ் பண்ணலை. ப்ளஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிஓ பாஸ் பண்ணுறது இருக்கட்டும், எனக்கே அந்த டவுட் இருக்குது. என்னென்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது, யாருக்கு என்ன அப்படிங்கிறது என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஸோ இன்னும் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 எம்எல்ஏ வந்து தேவைப்படுறாங்க. ஸோ ஆட்சி அமைச்சிட்டாருன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் ரிசல்ட் வருங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்து அறிவிப்பு வருங்கிறாங்க. இப்போ மே 8 கிடையாதுங்கிறாங்க. ஆனால் ஜிஓ எதுவும் வரல, நியூஸில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைத்தன்மைன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தள்ளி தான் போகும். ஏன்னா ஆட்சி மாறிடுச்சுல்ல, இவங்க தான் ரிசல்ட் விடணும். இந்த கவர்மெண்ட் தான் ரிசல்ட் விடுவாங்க, புது கவர்மெண்ட் தான் ரிசல்ட் விடுவாங்க. என்னப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பதட்டத்திலே பசங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் முடியல. பதட்டம் இப்போ பிடிச்சிருக்கவங்க கூட +2 தான், அவன் பதட்டத்திலே சாவறான், என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. சரி ஓகே, அந்த பதட்டத்திலே இருங்க, ரிசல்ட் வரும். கவர்மெண்ட் கொஞ்சமாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் விட்டாங்கன்னா தலைவலி போயிடும். ஏன்னா கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணணும் எல்லோரும். அண்ட் ஸோ சீக்கிரமாக வெளிவிட்டால் நல்லாயிருக்கும். தயவு செய்து சீக்கிரமாக வெளிவிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீட் எக்ஸாம்லேயே ஆல்ரெடி வந்து டென்ஷனில் இருக்கிறானுங்க, எல்லாம் வந்து ப்ரெஷரில் இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க மாணவர்கள். இந்த ஒரு மன அழுத்தத்தை விட ரிசல்ட் மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக கேட்டது வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு பசங்க வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கானுங்க. ரிசல்ட்டு சீக்கிரம் வெளிவிட்டாலாவது கொஞ்சம் அந்த டென்ஷன் குறையும். ஏன்னா அதோட முடிஞ்சதில்லை. எனிவே ரிசல்ட்டில் மாற்றம், அதுதான் சொல்ல வந்தேன். +2 ரிசல்ட்டு. 10th ரிசல்ட்டை பற்றி எல்லாம் ஒன்றும் சொல்லப்பா. மே 20ங்கிறாங்க, மே முதல் வாரங்கிறாங்க. இங்கே அது என்ன ஆக போதோ. +2 ரிசல்ட் தேதியில் மாற்றம் உண்மைதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.